ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சப்பாத்திக்கு காய்கறி குருமா செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். வெங்காயம் தக்காளி வெட்டிக்கலாம். நல்லா நீளமாகவே வெட்டுங்க, ஏன்னா குக்கரில் தான் வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம் குருமா. அப்புறம் தேவையான காய்கறி உங்கள்கிட்ட என்ன இருக்கோ போனால், நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கும் கேரட்டும் போடுறேன். கூட பட்டாணி போடலாம், பீன்ஸ் போடலாம், காலிஃப்ளவர் இருந்தால் காலிஃப்ளவர் போடலாம். நான் இன்றைக்கி இந்த 2 காய்கறி மட்டும் போட போகிறேன். நார்மல் சைஸில் கட் பண்ணிக்கலாம். கேரட்டை 4ஆக கட் பண்ணி அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடியாக இருக்கணும்னு இல்லை. இதெல்லாம் டக்குன்னு முடிஞ்சிடும், குருமாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். காய்கறிலாம் கட் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய், ஒரு 5-6 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு 5-6 முந்திரி பருப்பு, ஒரு ஸ்பூன் கசகசா போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். குக்கரில் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய், ஒரு 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் அந்த பட்டை கிராம்புலாம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அடுத்து தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம காய்கறியை போட்டுக்கலாம். நல்லா 2 கிண்டு கிண்டிட்டு நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் காஞ்ச மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, நம்ம தேங்காயிலே பச்சை மிளகாய் போடுறதால மிளகாய் தூள் கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம்.
நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு, அதையும் அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு. நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக நறுக்குன்னு புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். போட்டு விசில் போட்டு ஒரு 4 விசில் வச்சு இறக்கிடலாம். 4 விசில் வந்ததும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு குருமா ரெடி. சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.